சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. சார், அதை விட பெஸ்ட் ஐடியா ஒன்று இருக்குது. பெஸ்ட் ஐடியாவா? என்ன சார்? உங்கள் ஃப்ரெண்ட் வேந்தன் சார் இருக்கார்ல, பாப்பாவோட அப்பா. ஆமாம். அவருக்கும் புகழரசி மேடத்தோட அப்பாவுக்கும் ஒரே பிளட் குரூப் தான். அப்படியா? ஆமாம், பிளட் குரூப் எல்லாம் ஒன்று தான். மற்ற விஷயமும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுன்னா வேந்தன் சாரே புகழரசி மேடத்தோட அப்பாவுக்கு கிட்னி கொடுக்கலாம். ஓ, ஓகே. ஆமாம், நீங்கள் வேணா வேந்தன் சார்கிட்ட பேசி பாருங்க. பேசி தான் பார்க்கணும். அவன் சம்மதிப்பானா என்னன்னு தெரியலையே. சம்மதிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கா? எப்படி? இப்போது நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம பாப்பாவுக்கு ஒரு டோனர் வேணும். ஆமாம். பாப்பாவோட பிளட் குரூப்பும் வேந்தன் சாரோட பிளட் குரூப்பும் பொருந்தலை. ஆமாம். பாப்பாவோட அம்மாவுக்கு மேபி பொருந்தலாம், ஆனால் அந்த பக்கம் போய் நீங்கள் கேட்கவே வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அதனால் நானும் அதை பற்றி ஒன்றும் யோசிக்கலை. ஆமாம். ஆனால் புகழரசி மேடத்தோட பிளட் குரூப்பும் பாப்பாவோட பிளட் குரூப்பும் சேம் தான். அப்படியா? ஆமாம், அட் த சேம் டைம் அவங்க அப்பாவுக்கு அவங்களோட பிளட் குரூப் பொருந்தலை. ஓ, ஓகே ஓகே. பிளட் குரூப் மேட்சாக இருக்குது, பட் பாப்பாவுக்கும் புகழரசி மேடத்துக்கும் டிஷ்யூ எல்லாம் மேட்ச் ஆகுமா என்னன்னு தெரியல. அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வேளை மேட்ச் ஆயிடுச்சுன்னா வேந்தன் சாரும் புகழரசி மேடமும் அவங்கவுங்களோட தேவையை மியூச்சுவலாக காம்பன்சேட் பண்ணிக்கலாம். மை காட், 2 பேருக்கும் மேட்ச் ஆகுதா? ஆமாம் சார். இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? சார், உங்களுக்கு புகழரசி மேடத்தை தெரியும்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? சும்மா யார்கிட்டயாவது போய் நம்ம ஹெல்ப் கேட்க முடியுமா? ஓ ஆமாம்ல, சாரி. இருக்கட்டும் சார், எனக்கே இப்போ நீங்கள் 2 பேரும் பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த ஐடியா வந்தது. சரி, அதான் உங்ககிட்ட சொல்லி பார்க்கலாமே, நீங்களும் தெரிஞ்சவங்கிறீங்க, கேட்டு பார்க்கலாமேன்னு சொன்னேன். கேட்கலாம். பட் அது என்ன சார்? இல்லை, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு, இவனோ டிவோர்ஸி. சரியாக வருமானு தான் யோசிக்கிறேன். சார், நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணணும், டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். புகழரசி மேடத்தோட டிஷ்யூ பாப்பாவோடதோட ஒத்து போகணும். அதே மாதிரி வேந்தன் சாருக்கும் புகழரசி மேடத்தோட அப்பாவுக்கும் ஒத்து போகணும். அப்படி ஒரு வேளை மேட்ச் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், வேந்தன் சார் புகழரசி மேடத்தோட அப்பாவுக்கு கிட்னி கொடுக்கட்டும். சரி. புகழரசி மேடத்தோட போன் மேரோல இருந்து டிஷ்யூ எடுத்து பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார், போன் மேரோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒரு தற்காலிகமாக தான் இருக்கும். அப்புறம் ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் திரும்ப அவங்ககிட்ட போய் நம்ம நிற்க முடியாது. நீங்கள் தானே சார் சொன்னீங்க, அதுக்கு தானே கல்யாணம் பண்ணணுங்கிற ஐடியாவை கொடுத்தீங்க. சார், அது அன்னைக்கு அப்படி சொன்னேன். ஆனால் இன்னைக்கு பாப்பாவோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தப்போ சீக்கிரமாக பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு தோணுது. இனி வேந்தன் சாருக்கு ஒரு பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் தொப்புள் கொடியிலேருந்து செல்ஸ் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற வரைக்கும் பாப்பாவுக்கு தாங்குமா, அதையும் நம்ம பார்க்கணும்ல. அதனால ஃபர்ஸ்ட் போன் மாரோ ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருவோம். சரிங்க சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி புகழரசி மேடத்தோட எலும்பு மஜ்ஜையிலேருந்து செல்ஸ் எடுத்து பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோன்னே வைங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு வைங்க. ஃபியூச்சரில் மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வருங்கிற மாதிரி தானே சொல்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக வரும். அப்போது மறுபடியும் இவங்களை எங்கன்னு போய் தேடுறது? அதுக்குள்ளே இவங்க கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னா? அப்படியும் நடக்கலாம். சார், நீங்கள் புகழரசி மேடம் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு தானே சொல்கிறீங்க, வேந்தன் சாரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட். பேசாமல் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்களேன். என்ன சார் ஈஸியாக சொல்லிட்டீங்க? அதெல்லாம் நடக்கிற விஷயமா? அதுக்கு முதல்ல என் ஃப்ரெண்டு சம்மதிக்கணும், இவங்க சம்மதிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க கல்யாணம் ஆகாத பொண்ணு, இவன் டிவோர்ஸி. எப்படி இவங்க ஒத்துக்குவாங்க? கேட்டு பார்க்கலாமே சார், கேட்டு பார்க்குறதுல எந்த தப்பும் இல்லையே. கேட்டு பார்க்கலாம். வேந்தன் சாருக்கு ஒன்றும் வயசாயிடலையே, உங்கள் வயசு தானே. இல்லை, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேந்தனை நான் எப்படியும் கன்வின்ஸ் பண்ணிடுவேன்னு வைங்களேன். இந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டு பாருங்க சார், எல்லாம் ஒரு முயற்சி தானே. இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், 2 பேருக்குமே கியூர் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு புகழரசி மேடத்துக்கு அவங்க அப்பான்னா ரொம்ப உயிர். அவங்க அப்பாவுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. பாருங்க, குடியிருந்த வீட்டையே விற்று அவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வாடகை வீட்டில் தான் சார் இருக்காங்க. ஓ அப்படியா? அவங்க என் தம்பியோட ஃப்ரெண்டு. அந்த வகையில் தான் எனக்கு அவங்கள தெரியும், மற்றபடி எனக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லை. சரிங்க சார், ஆனாலும் நான் கேட்டு பார்க்குறேன். கண்டிப்பாக கேட்டு பாருங்க சார். 2 பக்கமும் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கும் போது கேட்காம விடுறது தான் தப்பு. சம்மதிச்சா பார்ப்போம், இல்லாட்டி வேற ஆப்ஷன் பார்ப்போம். வேற என்ன பண்ணுறது? எஸ், சரிங்க சார், நான் பார்க்குறேன். சரிங்க சார், இந்தாங்க ரிப்போர்ட். சார், வழக்கம் போல் நீங்களே வச்சுருங்க, இதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன் சார், வீட்டில் நீங்களும் உங்கள் அம்மாவும் மட்டும்தானே இருக்கீங்க? ஆமாம், ஆனால் எங்கள் அம்மாவும் வேந்தனோட அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சாலும் அது வேந்தனோட அப்பாவுக்கு தெரிஞ்ச மாதிரி தான். ஓ அப்படியா? ஆமாம் சார், அதான் பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் இந்த விஷயத்தை சீக்ரெட்டாகவே வச்சுருக்கணும். ஓகே சார், ஓகே. அப்போ நானே இந்த ஃபைலை வச்சுருக்கேன். தேங்க்யூ சார். அப்போது நான் கிளம்பிட்டேன். ஓகே சார், நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இமீடியட்டாக எனக்கு கன்வே பண்ணிடுங்க. ஓகே சார், ஓகே. சரி, வரேன். ஓகே சார்.
அவளை நீ புத்திசாலின்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னை விட புத்திசாலின்னுலாம் சொல்லாத, அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஓஹோ, அப்படின்னா அப்புறம் எதுக்கு வினிதா மேடம் இல்லாமல் உன்னால் தனியாக பிஸ்னஸை ரன் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அவங்கள போய் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்க? என்னது, ப்ராஜெக்ட்டுக்காக நான் வினியை பிடிச்சு தொங்குறேனா? ஆமாம், நீ 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு தானே உம்மன் இருந்த. ஏதோ உன் தலையில் இடியே இறங்கின மாதிரி எப்பவும் சோகமாகவே இருந்த. நான் என்ன ஏதுன்னு கேட்டால் கூட முதல்ல சொல்லலை. வினிதா மேடம் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு அதோட ஹால் டிசைனை மட்டும் உனக்கு அனுப்பி நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு மீதி எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டதாகவும் நீ தானே சொன்ன. அது அது அந்த டிசைன் நல்லா இருந்தது, அதனால அப்படி சொன்னேன். ஆமாம், ஆனால் அப்போ கூட நான் கேட்டனே இதே மாதிரி உன்னால் எதுவும் பண்ண முடியாதான்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் வேற ஒரு ப்ராஜெக்டில் இருக்கேன், இந்த ப்ராஜெக்டை வினி மேடம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நீ தானே சொன்ன. ஆனால் அதை விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டோட கன்சர்னுக்கு போகிறாங்க அப்படி இப்படின்னு நீ தானே புலம்பிக்கிட்டு இருந்த. சரி, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டதுக்கு உன் கூட இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னு நீ தானே முத்து சொன்னேன். ஸோ இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, நீ என்கிட்ட சொன்னதை தான் நான் இப்போ உங்ககிட்ட திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ முதல்ல என்ன ஐடியாவில் இருந்த? இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருந்த. ஆனால் வினி மேடம்க்கு இப்போவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொன்னேன். ஆமா, அதுக்கு நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் தானே வினி மேடம் உன் கூட இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு அவங்க ஃப்ரெண்டோட கன்சர்னுக்கு போக போகிறாங்கன்னு சொன்னேன். அதுக்கு தானே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த. அதை நீ என்கிட்ட சொல்லவும் தானே சரி நீ அப்போ ஊட்டிக்கு போய் அம்மா கிட்ட கல்யாண பேச்சை பேசிட்டு வான்னு சொன்னேன். ஆமா. இப்போ இதுக்கெல்லாம் பேஸ்மெண்ட் எங்கேருந்து வருது? அந்த ப்ராஜெக்டை வினி மேடம் உனக்கு கொடுக்கலாங்கிறது தானே ஆரம்பிச்சது. நீலா, நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ற. ஐயோ, நான் பேசுறது இவனுக்கு கன்ஃபியூஸ்டாவா இருக்கு. இதுக்கு மேலே வினிதா மேடத்தை பற்றி ஓப்பனாகவும் பேச முடியலை. பேசினா கோச்சுக்கிடுவானோன்னு பயமாக இருக்கு. பேசாமல் இதோட பேச்சை நிப்பாட்டிக்கிடுவோமா? இவனோட பிஸ்னஸ் மைண்டை விட்டு வெளியே வரமாட்டான் போலையே. நான் சொல்கிறதையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறான், வினிதா மேடத்தையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறான். பிஸ்னஸ் மைண்டு மட்டும்தான் இருக்குது இவனுக்கு, புகழக்கா சொன்ன மாதிரி. எனக்கே இப்போ என்ன செய்யறதுன்னு ரொம்ப குழம்பி போய் தான் நான் இங்கே வந்தேன். நீ என்ன ரொம்ப குழப்பி விடுற நீலா. சரி அப்போ விடு ஃப்ரீயா விடு. இப்போ நான் என்னதான் செய்ய போறேன்னு தெரியல. நான் அந்த பக்கம் பாப்பனா இந்த பக்கம் பாப்பனான்னு ஒன்றும் புரியல. அதான் நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன்ல. என்னன்னு? அதான் நடந்தது எல்லாத்தையும் வினிதா மேடம் கிட்ட சொல்லு, அவங்க பார்த்து ஏதாவது முடிவு எடுப்பாங்க. அவகிட்ட பேசுறதுக்கு தான் எனக்கு ஒரே கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு. புரியுது எனக்கு. இருந்தாலும் இப்போ வேற வழி இல்லை. ஒன்று நீயா ஒரு முடிவு எடுக்கணும், இல்லைன்னா அவங்கள ஏதாவது ஒரு முடிவு எடுக்க விடணும். நீ அவங்க கிட்ட பேசு. ஓகே. அவளே கால் பண்ணிட்டா. சரி, நீங்க உட்காந்துரு, நான் அந்த பக்கம் போய் பேசிட்டு வரேன். என்ன? சரி. உண்மையிலேயே முத்துக்கண்ணு ரொம்ப பாவம்தான். இந்த குடிப்பழக்கம், சூதாட்ட பழக்கம், ரேஸு, இந்த மாதிரி பிஸ்னஸும் ஒரு போதை தான் போல. அதுக்குள்ளே முங்கி அந்த சக்ஸஸுங்கிற போதையை அனுபவிச்சிட்டோம்னா அதை விட்டு வேறு எதையுமே யோசிக்கிறதுக்கு மனசு வராது போல, மூளை வேலை செய்யாது போல. எம்கே வினிதா மேடம் கிட்ட பேசிட்டு வர்றதுக்குள்ளே நம்மளும் புகழக்காவுக்கு ஒரு ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு கேட்போமா? ஹலோ நீலா அக்கா, நான் இப்போ எங்கே இருக்கேன் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும் அக்கா, நான் பீச்சில் இருக்கேன். இல்லை நாங்கள் பீச்சில் இருக்கோம். நீங்கள் என்ன? நாங்கள் என்ன, நானும் எம்கேவும். எம்கே பீச்சுக்கு வந்தானா? எங்க பீச்சை தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துருக்கானா? இல்லை இங்கே கடலுக்கு பக்கத்தில் ஒரு ஓரமாக கூட்டம் இல்லாத இடத்துல உட்காந்துருக்கோம். எம்கே பீச் மணலில் உட்காந்துருக்கானா? ஆமாக்கா. அவன் அப்படிலாம் உட்கார மாட்டானே. அது உங்களுக்கும் தெரியுமா? ஆனால் நான் தான் அவனுக்கு துண்டு விரிச்சு கொடுத்துருக்கேன்ல. அப்படியா? உலக அதிசயமாவில் இருக்கு. சரி அக்கா, நீங்கள் போன வேலை முடிஞ்சிருச்சா? நான் இங்கே வந்த வேலை ஒன்றும் முடியலை நீலா, திரும்பி வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஏன்க்கா, ஏன் முடியலை? அது நான் வந்து சொல்கிறேன். என்ன? சரிங்கக்கா, வருத்தப்படாதீங்க. என்ன எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக சரியாக போகும். சரி நீலா, தேங்க்ஸ். இருக்கட்டும்க்கா. எப்போ வருவீங்க? இப்போ தான் வெளியே வந்திருக்கேன். இனிமேல் தான் ஸ்டேஷன் போகணும். போயிட்டு எந்த ட்ரெயினில் டிக்கெட் இருக்குன்னு பார்த்து போட்டு வரணும். அப்படி ட்ரெயினில் எதுவும் டிக்கெட் இல்லைன்னா ப்ரைவேட் பஸ் பிடிச்சி வரணும். சரிக்கா, பார்த்து வாங்க. சாப்பிட்டீங்களா? இல்லை நீலா, இனிமேல் தான். சரிக்கா, அப்படின்னா முதல்ல ஒரு நல்ல ஹோட்டலாக போய் பார்த்து சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் எந்த வேலைனாலும் பாருங்கள். சரி நீலா, சரி. சரி, எம்கே எதுக்கு உன்னை பீச்சு கூட்டிகிட்டு வந்தான்? அக்கா, ஊட்டிக்கு போயிருந்தான்ல. ஆமாம், அவங்க அண்ணே கல்யாணத்துக்கு சம்மதிக்கலையாம். ஓ அப்படியா? ஆமாம், அந்த வருத்தத்தில் தான் இருக்கான். இப்படி கொஞ்சம் வெளியே வந்தால் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும்னு நினச்சி வந்திருக்கான். ஓஹோ. எம்கேவோட அண்ணனுக்கு வினிதா மேடத்தையும் வினிதா மேடமோட ஃபேமிலியையும் சுத்தமாக பிடிக்காதான். எம்கே தான் சொல்கிறான். என்ன செய்கிறது, வினிதா மேடம் கிட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை நீலா. அப்படின்னா எனக்கும் இவனுக்கு என்ன ஐடியா சொல்கிறது, என்ன அட்வைஸ் பண்ணுறதுன்னு தெரியலை.
இவனுக்கும் ஒன்றும் யோசிக்கிறதுக்கு முடியலையா? அதான் அவன் ஈகோவை தூண்டி விடலான்னு சொல்லிட்டு, வினிதா மேடம் உன்னை விட புத்திசாலி, நீ இந்த பிரச்சனையை அவங்க கிட்ட விட்டுரு, அவங்க டீல் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டேன். அப்படி எதுக்கு சொன்னேன்? அப்படி சொன்னதும் எம்கேவுக்கு வந்ததே பாருங்கக்கா ஒரு கோபம். நீ எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குற? அவன் கூட நீ பேசிகிட்டு இருக்கும்போது வினிதாவை பற்றி எதுக்கு இழுக்கிற? இல்லைக்கா, கொஞ்சம் ஈகோவை தூண்டி விடுவோன்னு பார்த்தேன். நீ உன்னத்தையும் தூண்டி விட வேண்டாம். எம்கே உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறானோ அதை மட்டும் உன்னால் முடிஞ்சா கொடு, போதும். என்னக்கா, என் ஃப்ரெண்டுக்கா. நீ அடிக்கடி ஒரு விஷயத்த மறந்துடுற, அவன் எனக்கும் ஃப்ரெண்டுங்கிறத. சரி சரி, இப்போ நான் என்ன செய்யணும்? சரி, உனக்கு ஃபோன் போட்டானே, அது மாதிரி வினிதாவுக்கு ஃபோன் போட்டானான்னு கேட்டியா? கேட்டேன், ஃபோன் பண்ணவே இல்லையா? பரவாயில்லைல? இல்லை, ஆனால் என்ன காரணம் தெரியுமா? வினிதா மேடம் கிட்ட எப்படி பேசுறதுன்னே அவனுக்கு தெரியலையாம், அதனால ஃபோன் போடலைன்னு சொன்னான். இப்போ அந்த அங்கிட்டு போய் வினிதா மேடத்துக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். ஓ, அந்த கேப்பில் நீ எனக்கு ஃபோன் போட்டையாக்கும்? ஆமாக்கா. இப்போ நான் என்னக்கா செய்யணும்? எம்கேவுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது? நீலா, நம்ம என்ன சொன்னாலும் அவன் சமாதானம் ஆக மாட்டான். அவன் மனசுக்குள்ளே அவனே ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பான், அதுபடி தான் அவன் செய்வான். நம்மக்கிட்ட கேட்குறதெல்லாம் சும்மா பேச்சுக்கு. அப்படியா? ஆமாம், நல்லதோ கெட்டதோ அவன் முடிவில் தான் அவன் நிற்பான். இவ்வளோ பெரிய பிஸ்னஸை உருவாக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு முடிவெடுக்க தெரியாதுன்னு நீ நினைக்கிற? முடிவெடுக்க தெரியாமல் தாங்க என்னை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கான். அப்படின்னு நீ நினச்சேன்னா அது உன்னோட முட்டாள்தனம். நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, அன்னைக்கு நீ வீட்டில் வச்சு அவங்ககிட்ட பேசினதுக்கே தேவையில்லாத வேலை பார்த்துருக்கேன்னு. இப்போ மறுபடியும் அப்படி தான் ஒரு வேலை பார்த்துருக்கேன். என்னக்கா, நான் என்ன செஞ்சாலும் முட்டாள்தனம்னு சொன்னால் என்ன தான் செய்கிறது? ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ அதையே நீயும் பண்ணு, போதும். என்னது? அவன் என்ன சொன்னாலும் ஓன்னு கேட்டுக்கிட்டு அமைதியாக இரு. அதைத்தான் அவன் எதிர்பார்ப்பான். அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணேன்னா இப்போ கேட்குற மாதிரி தான் கேட்பான். பின்னாடி அதுக்கே உனக்கு ஒரு குத்து விழும். அது வேறையா? கொஞ்சம் எகனைக்கு மகனையாக தான் இருப்பானோ? பின்ன அதனால தான் வினிதா இன்னமும் இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போராடிக்கிட்டு இருக்கா. ஆமாம் நீலா, இப்போ நீ சொல்கிறத கேட்குறவனா இருந்தா வினி சொல்கிறதையும் அவன் என்னைக்கோ கேட்டிருந்திருப்பான்ல. கேட்டு இந்நேரம் வினிதாவை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பான்ல. ஏன் பண்ணலை? ஏன்னா அவன் யார் சொல் பேச்சையும் கேட்க மாட்டான். சும்மா ஒரு ஒப்புக்கு தான் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்பான். என்ன செய்யறதுன்னே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி உட்காந்துருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அவன் மனசுக்குள்ளே ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டு தான் உட்காந்துருப்பான். அப்படின்னா இவனை புரிஞ்சுக்கிறதுக்கே தனியாக ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லுங்க. அப்சல்யூட்லி. இல்லாட்டினா தான் இவங்க அண்ணன் பேச்சை கேட்டு இந்நேரம் வினிதாவையே வேண்டான்னு சொல்லியிருப்பானே. ஆமாம், அதானே பார்த்தீங்களா? நான் கூட அவங்க அண்ணன் எப்படி சொல்லிட்டாரே, அவங்க அண்ணன் பேச்சையும் தட்ட முடியாமல் வினிதா மேடத்தையும் விட முடியாமல் அல்லாடிக்கிட்டு இருக்கான் போலன்னு நினச்சேன். நம்மளாம் நினச்சி காய போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். சிரிக்காத நிலா, சிரிக்காத. சிரிப்பு தாங்க வருது. ஆனால் எப்படிக்கா அப்புறம் எம்கேவை என் வழிக்கு கொண்டு வர்றது? அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் யோசிக்கணும். அதான் சொல்கிறேன், அவன் என்ன சொன்னாலும் ஒவ்வொன்று கேட்டுக்கோ. அவன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறானோ அதை மட்டும் கொடு, போதும். சரி அக்கா, வர்றான் நான் வச்சிடுறேன். சரி வை. யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்டால் என்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லு, எதையும் மறைக்காத. ஓகே. சரி பாய், வச்சிடுறேன். என்ன? பேசிட்டியா? பேசிட்டேன். அம்மா, நீ யார் கூட பேசிட்டு இருந்த? புகழ் அக்காவுக்கு ஃபோன் போட்டேன். ஓ, அப்போ போன வேலை முடிஞ்சிருச்சாமா? அதை பற்றிலாம் நான் ஒன்றும் கேட்கல. என்னக்கா செய்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, எப்போ வருவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஓஹோ, சரி. இப்போ வினிதா மேடம் கிட்ட என்ன பேசுன சொல்லிட்டியா? என்ன ஏதுன்னு கேட்போமா? கேட்டால் பதில் எதுவும் சொல்லுவானா? இல்லை புகழக்கா சொன்ன மாதிரி அமைதியாக இருக்கிறது நல்லதா? என்ன செய்யறதுன்னே எனக்கு புரியலை. நம்ம ஒன்று செஞ்சால் அப்படியெல்லாம் செய்யாதான்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன தான் செய்யறது? பேசாமல் அமைதியாக இருந்துருவோம். நிலா, என்ன முத்து? வினிதா கிட்ட நான் என்ன பேசுனேன்னு கேட்க மாட்டியா? என்னடா நீ கேட்க மாட்டியாங்கிற? அந்த அக்கா என்னடா கேட்காதங்கிறாங்க. நான் என்னதான் செய்யறது? சொல்லு, கேட்க மாட்டியா? ஷூ, என்னன்னு போய் தொலைங்கடா. முத்துக்கண்ணு, அது உங்கள் 2 பேருக்கும் உள்ள பர்சனல். அதில் நான் என்னத்தை தலையிடுறது? இல்ல, இந்த ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு உனக்கு தெரியும்ல, அதனால கேட்கலாம், தப்பு இல்ல. சரி, அப்போ நீயே சொல்லு. சரி, என்னாச்சு சொல்லு. நான் நடந்த விஷயத்தையெல்லாம் வினிக்கிட்ட சொல்லியிருக்கேன். அவ ஒண்ணுமே பேசல, போனை கட் பண்ணிட்டா. அச்சச்சோ. ரொம்ப அப்செட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எப்படியும் வினி டேடி கிட்ட இருந்து எனக்கு கால் வரும். சரி வந்தா என்ன ஏதுன்னு பேசு. சரி, கிளம்புவோமா? போலாம். சரி வா, போகலாம். இங்கே எதுக்கு வந்தோம், என்ன செஞ்சோன்னு ஒன்றும் புரியலை. கடைசியில் நமக்கு ஒரு கிளாஸ் கட்டானது தான் இன்றைக்கி மிச்சம். சரி, பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. கத்தரிக்காய் மலிஞ்சா கடத்தருவுக்கு வந்து தானே ஆகணும், வராமலா போயிடும். நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம், பொறுமையாக இருப்போம். வேந்தா, நீ பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு பாப்பாவை வேணா மடியில் படுக்க வச்சுக்கோ.
இருக்கட்டும், நான் உன் பக்கத்துலயே உட்காந்துருக்கேன். பாப்பாவுக்கு வசதியா இருக்கட்டுமேன்னு பார்த்தேன். நான் சாச்சி வச்சு நல்லா தானே பிடிச்சிருக்கேன். சரி சரி சரி. டாக்டர் என்ன சொன்னார் மாப்ள? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு சொன்னார். அப்போ பாப்பாவோட சுச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குன்னு தானே அர்த்தம்? அப்படின்னு நினைக்கிறத விட பாப்பா கியூர் ஆகுற ஸ்டேஜுக்கு நம்ம பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கலாம். எனக்கு நம்பிக்கையே இல்லை மாப்ள. அப்படிலாம் சொல்லாத, எந்த நிலையிலையும் நம்பிக்கையை கைவிட்டுறாத. வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது மாப்ள? இல்ல, பெரியவங்க ஒன்று சொல்லுவாங்கல்ல, கடவுள் ஒரு வழியை மூடுனா இன்னொரு வழியை திறப்பாருன்னு. அதெல்லாம் கேட்கறதுக்கு தானே நல்லா இருக்கும். இல்ல, நிஜத்திலையும் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா பாப்போம். சரி, நீ இன்னைக்கு பார்த்தல்ல அந்த பொண்ணு? யாரு? அந்த புழுங்கரிசியா? டேய், சரி அவ தானே? அவ இவன்னு பேசாத, அவங்க எவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருக்காங்க தெரியுமா? ஆமாமா, அவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருக்கிறவளுக்கு தான் ஒரு 4 எழுத்து கூட்டி வாசிக்க தெரியல. அவங்க என்ன டென்ஷன்ல இருந்தாங்களோ. சரி விடு. சரி, அவளுக்கு என்ன? சாரி, அவங்களுக்கு என்ன? இல்ல, கேட்டேன். அந்த பொண்ணை பத்தி நினைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆளும் மூஞ்சியும் எனக்கெல்லாம் பார்த்தாலே பிடிக்கல. சில பேரை பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க ரொம்ப பிடிக்கும். நீ இப்ப எதுக்கு சினிமா டைலாக்லாம் பேசுற? இல்ல, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்களுக்கும் நிறைய கஷ்டம் இருக்கு. ஆனாலும் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் உங்ககிட்ட அதை பத்தி ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். உனக்கு தான் அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டியே. என்ன பெரிய கஷ்டம் இருந்துற போது? ஜாலியா பேக்க தூக்கி போட்டு ஊரை சுத்திட்டு இருக்கா. நம்மளை பார்த்தா கூட தான் ஜாலியா கார்ல ட்ரிப் போயிட்டு வர மாதிரி தெரியுது. ஆனா நம்ம அப்படியா இருக்கோம்? எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கோம். ஆமா, அது மாதிரி அவங்களுக்கும் உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கலாம். சரி, இருந்துட்டு போகுது, அதுக்கு என்ன? சொன்னேன்டா. சரி. ஏன் வேண்டா? இப்போ யாருக்காவது பிளட் டொனேட் பண்ண சொன்னா பண்ணுவியா? பிளட்டா டொனேட் பண்ணணுமா? பண்ணிடலாமே. யாருக்கு வேணும்? உனக்கு வேணுமா? ஆமா, உனக்கும் எனக்கும் சேம் குரூப் பாரு, உங்ககிட்ட நான் வாங்குறதுக்கு. அப்புறம் யாருக்கு? பொதுவா கேட்டேன்டா. அப்படி கேட்டா கொடுப்பியா? அதெல்லாம் கொடுக்கலாம். இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு ஊறிட போகுது. சரி, அது மாதிரி வேற ஏதாவது கேட்டா? வேற ஏதாவதுன்னா? வேற ஏதாவது இப்போ உங்ககிட்ட 2 கிட்னி இருக்கு. அஃப்கோர்ஸ் என்கிட்டயும் தான் இருக்கு. அந்த மாதிரி சரி, நீ தான் 2 வச்சிருக்கல, எனக்கு ஒன்று கொடுன்னு கேட்டா கொடுப்பியா? இப்ப தானே சொன்னேன், உனக்கும் எனக்கும் என்ன சேம் குரூப்பா? எனக்கு இல்லடா, வேற யாராவது அப்படி கேட்டா கொடுப்பியா? அது எப்படி கொடுப்பேன்? என்ன அப்படி பாக்குற? அப்படிங்க கொடுக்க மாட்டியா? ஏன், என்னாச்சு? நம்ம ஒரு டோனருக்கு எவ்வளவு தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். அப்ப நீ உனக்கு அந்த சான்ஸ் வரும்போது கொடுக்க மாட்டேன்னு சொல்ற? இல்ல, என்கிட்டயே 2 தானே இருக்கு. ஒன்னு நான் கொடுத்துட்டா இன்னொன்னு எனக்கு ஃபெயிலியரா போச்சுன்னா அப்புறம் எனக்கு யார் கொடுப்பா? ஏற்கனவே ஒரு டோனரை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு டோனரை தேடி நம்ம தானே அலையணும். எப்பா சாமி, இப்ப நடக்கிறத பேசு. நீயா உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதோ ஒண்ணு நடக்கும்னு நினைச்சு பேசாத. மாப்பிள, என்னது இது? கிச்சன்ல இருந்து கொஞ்சம் சட்னி எடுத்துட்டு வாங்குற மாதிரி கிட்னியை குடுப்பியான்னு கேக்குற. யாருக்கு வேணும்? யாருக்கோ தேவைப்படுது. குடுப்பியா கொடுக்க மாட்டியா? உனக்கு தான் கொடுப்பேன், வேற யாருக்கும் தான் கொடுக்க மாட்டேன். சரி, எனக்குன்னே வச்சுக்கோ. நான் சொல்லி வேற ஒருத்தவங்களுக்கு கொடுப்பியா? என்ன தூங்கிட்டியா? முழிச்சுதான் இருக்கேன். அப்புறம் பதில் சொல்ல மாட்டேங்கிற. இப்ப யாருக்கு கிட்னி தேவைப்படுது? இப்ப யாருக்கும் தேவைப்படல. நம்ம ஒரு டோனர் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம்ல, அது மாதிரி வேற யாராவது ஒருத்தவங்க டோனர் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு வை. அப்போ உனக்கு ஹெல்ப் பண்ண சான்ஸ் வந்தா பண்ணுவியா பண்ண மாட்டேயான்னு கேக்குறேன். இப்போ அப்படிலாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு வை. அப்போ கடவுள் பாப்பாவுக்கும் டோனர் யாரையும் அனுப்பாம விட்டுருவாரோ? என்ன மாப்பிள்ள சிரிக்கிற? ஒன்னும் இல்ல, சும்மா சொல்லு. உன்னோட இன்னசென்ஸை நினைச்சேன், சிரிச்சேன். இல்ல, அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆனா உன்னோட இன்னசென்ஸை உன் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா யூஸ் பண்ணிக்கிறாங்க பத்தியா? இப்ப நீ எதுக்கு அங்க போற? நான் அங்கெல்லாம் போல, ஊட்டிக்கு தான் போறேன். ஆனா நீ இருக்கியே. சரி சொல்லு, இப்ப யாருக்கு கிட்னி தேவைப்படுது? இல்லப்பா, சும்மா கேட்டேன். அப்படி யாருக்காவது தேவைப்பட்டா நீ கொடுப்பியா என்னன்னு கேட்டேன். அதுக்கு இத்தனை கேள்வி கேட்கற. சரி, நம்மளால ஒரு உயிரை காப்பாற்ற முடியுதுன்னா கொடுப்போம். கொடுப்பியா? நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியும்ல மாப்ள. அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த கஷ்டத்தை நம்மளால குறைக்க முடியுதுன்னா கொடுத்துதான் பாப்போமே. என்ன மாப்ள, உன் நல்ல மனசுக்கே சீக்கிரமா பாப்பாவுக்கு சரியாயிடும் பாரு. உன் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். கண்டிப்பா பழிக்கும், பழிக்கணும். சரி, ரோட்டை பார்த்து ஓட்டு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க எம்கே? அப்பா கோவப்படாம பேசுங்க. கோவப்படாம எப்படி இருக்கிறது? அப்போ உங்க அண்ணன் சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம், இன்னும் 2 வருஷம் போகட்டும்னு சொல்றீங்க, அதானே? அங்கிள் கோவப்படாதீங்க, என்னோட நிலைமைய நான் சொல்றேன். என்ன பெரிய நிலைமை? கல்யாணம் உங்களுக்கா உங்க அண்ணனுக்கா? அவரும் வாழ மாட்டாரு, உங்களையும் வாழ விட மாட்டாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? பாருங்க அங்கிள், தேவையில்லாம என் அண்ணனை பத்தி பேசுற வேலை வேண்டாம்.
இல்ல எம்கே, நான் உங்க அண்ணனை பத்தி தப்பா எதுவும் பேசல. எனக்கு நீங்க வேற அவர் வேற கிடையாது. அண்ணா நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க? ஒரு நல்ல முடிவோட வரேன்னு தானே சொல்லிட்டு போனீங்க. இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அங்கிள் என் நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். இது எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்து தான் வச்சிருக்கீங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணணும்னு. இப்ப உங்க அண்ணன் வேற இப்படி சொல்லிட்டது உங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு, அப்படித்தானே? நோ அங்கிள். இல்ல அப்படித்தான். எனக்கு தெரியாத உங்களை பத்தி சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இதுக்கு நீங்க என் பொண்ணு லவ் பண்ணாமலே இருந்திருக்கலாம் எம்கே. அங்கிள் அப்படிலாம் பேசாதீங்க. சரி நான் பேசல, இனிமேல் எதுவுமே நான் பேசல உங்ககிட்ட. ஆனா இது என் பொண்ணோட வாழ்க்கை, நான் பெத்த பொண்ணோட வாழ்க்கை. அவ வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கணும், அவளை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன பண்ண போறீங்க? நான் என்னமோ பண்ணிக்கிறேன் எம்கே. என் மூத்த பொண்ணோட வாழ்க்கை தான் உங்க அண்ணனால வீணா போச்சு. கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் உட்காந்துருக்கா கண்காணாத இடத்துல. இப்போ என் 2வது பொண்ணு வாழ்க்கையும் உங்களால நாசமாகிறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். இப்போ நீங்க இல்லன்னா என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்காதா என்ன? டாடி நீ அமைதியாரு சொல்லிட்டேன். உன் பேச்ச காட்டு காட்டு இத்தனை நாள் வெயிட் பண்ணதெல்லாம் போதும். பாத்தியா, எம்கே ஒரு நல்ல முடிவோட தான் வருவாருன்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப எப்படி முடிவோட வந்திருக்காருன்னு பார்த்ததானே. இனிமேலாவது எம்கே காத்திருக்காம அப்பா பேச்ச காடு. அப்பா உனக்கு ஒரு நல்ல மாப்பிளை பாத்திருக்கேன்னு சொன்னல, பேசாம அந்த மாப்பிளைய நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கே நல்லது. போதும், இவங்க குடும்பத்து சகவாசமே நமக்கு போதும். நோ டாடி நோ.